இது உத்திரமேரூர் ஏரி இது. இதில் வந்துட்டு மீன் வலை போட்டுருக்குறாங்க. நாங்கள் வந்து கிணத்துக்கு வந்துட்டு மீன் வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்துருக்குறோம். இங்கே இப்போ வலையில் போட்டுருக்குறாங்களாம், எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம அந்த மீன் பார்க்க தான் போகிறோம். மீன் எடுத்துன்னு போகிறதுக்காக வந்திருக்கிறோம். பார்க்கலாம். நம்ம பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மழை பெஞ்சு இங்கெல்லாம் தண்ணி இருந்து தான் 2 நாளுக்கு முன்னாடி. இப்போ ஃபுல்லாக வந்துட்டு வறண்டு போச்சு பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு வெயில் கழுது பாருங்கள். இந்த வருஷம் மழையும் கம்மி தான் இந்த வருஷம். சரி, நம்ம உள்ளே வலை போட்டுருக்குறாங்க, நம்ம போய் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு 50 அடி கிணறு நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு போட்டிருந்தேன். அது நம்ம ஃபார்மில் எடுத்துருந்தோம். இப்போது அதில் வந்துட்டு ரொம்ப பாசி பிடிச்சிடுச்சு, சேர் ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபுல்லாக கிணத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தூர் வாரணும். இப்போ எல்லாமே வந்து உள்ளே க்ளீன் ஆகிடுச்சு கிணறு. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா பாசி மட்டும் போகல, பாசி வந்து இருந்துகிட்டே இருக்குது. இப்போ திரும்பவும் வந்து லேசாக பாசி வந்துச்சு ஃபுல்லாக. சரி, இது என்ன தொல்லையாக இருக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க சொல்ல, இதில் ஜிலேபி மீன் போட்டோம்னாக்கா அந்த பாசி எல்லாமே அந்த ஜிலேபி மீன் சாப்பிட்றோம். அப்போ கிணறு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும்னு சொன்னதுனால சரி எங்கே கிடைக்குன்னு தேடினோம். அப்போ வந்துட்டு உத்திரமேரூரில் வந்துட்டு ஏரியில் வந்துட்டு அங்கே பிடிச்சி விற்கிறாங்க, உயிரோடு இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஏற்கனவே போயிருக்கிறோம் அந்த சைடு. ஆனால் இப்போ ஜிலேபி மீனுக்காக போனோம். அங்கே போயிட்டு இப்போது மீன் வந்துட்டு அங்கே உயிரோடு மீன்லாம் விற்கிறாங்க அப்படியே. ஆனால் வந்து அது ரொம்ப நேரம் ஆனதுனால கிணத்துல போட்டால் செத்து போய்டும், நான் உங்களுக்கு புதுசாகவே வந்து வலை விட்டு பிடிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போது அதை அப்படியே கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ ஏரி உள்ளே தான் வந்திருக்கிறோம். எப்படி காஞ்சி இருக்குது பாருங்கள். 2 நாள் முன்னாடி கூட மழை ஜாஸ்தி இருந்தது, இதெல்லாம் தண்ணி இருந்ததுன்னாங்க. இப்போ அந்தளவுக்கு வெயில் காயுது, உள்ளே தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த இடம் ஏரியில் எப்படி இருக்குது பாருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. இப்போ தண்ணி உள்ளே போகிற இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாம். உள்ளன்னு போகிறேன், ஏன்னா வீடியோ எடுக்கணும்னா அந்த வலை கிட்ட போனால் தானே நம்ம எடுக்க முடியும். அதனால் சரி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகிறேன். கொஞ்சம் சேராகவும் இருக்குது, களிமண் எடுத்தனால ரொம்ப ஒரு குழகுழப்பான இருக்குது உள்ளே கால் வைக்கிறதுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு அப்போ தான் கிட்ட எடுக்க முடியும்னு சொல்லிட்டு கிட்ட போகிறப்போ இதில் நிறைய தண்ணி இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பேரல் எடுத்து போயிடணும், பேரலில் பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. இந்த வருஷம் மழையில் எத்தனால ரொம்ப ஏன்னா உயிரோடு எடுத்துன்னு போனோம்னா, இப்போ நாங்கள் போனது காரில் தான் வந்தோம், இங்கே எடுத்துன்னு வந்தோம். காரே இந்த ஏரி உள்ள எடுத்துன்னு அதெல்லாம் தண்ணி இருக்குல்ல. அந்த பக்கம் வந்துட்டு பெரிய ஏரி இது, இது சின்ன ஏரி இது. அந்த பெரிய ஏரியோட ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு, தண்ணி இல்லை சுத்தமாக. அங்கே சின்னதாக கூட்ட மாதிரி கொஞ்சம் ஒரு இடத்துல மட்டும்தான் நிற்குது. இப்போ இங்கே தான் வந்து மீன் பிடிச்சி இங்கே தான் இப்போ சேல் பண்ணுறாங்க எல்லாருக்குமே. தண்ணி ரொம்ப ஒன்றும் அழுக்கா இல்லை, பரவாயில்லையா தான் இருக்குது. அதனால தான் உள்ளே போனோம். ஆனால் முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி இருந்தது, அப்படியே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஏரியை நம்பி நிறைய பல குடும்பம் வந்துட்டு இந்த ஏரி தான் வாழ்வாதாரமாக இருக்குது. இந்த ஏரியில் வந்து யார் வேணாலும் மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மீனை பிடிச்சி விற்றுட்டு தான் அவங்க குடும்பம் நடக்குது. அவங்களோட வாழ்வாதாரம் இந்த ஏரி நம்பி இருக்குது நிறைய பேருக்கு. ஆக்சுவலாக ஆரம்ப காலத்துலாம் வந்து யாரோ ஏலம் விட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற கலெக்டர் வந்து உத்தரவு போட்டுக்கிறாரு, டீப் போர்டில் வச்சுருக்கிறாங்க, யார் ஒன்றாலும் மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்த மீன் பிடிக்கிறவர் கூட ஒருத்தர் வந்துட்டு இதை நம்பி தான் இந்த குடும்பம், அவங்க குடும்பம் பசங்கள்லாம் காலேஜ் படிக்குதுங்க, இந்த மீன் பிடிக்கிற தொழிலை வச்சு தான் அப்படின்னு சொன்னார். அதனால் நிறைய பேர் இங்கே வந்து மீன் பிடிக்கிறாங்க. ஒரு சில டைம் தான் கம்மியாக இருக்கிறாங்க ஆளுங்க. நிறைய டைம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆளுங்க மீன் பிடிச்சிட்டு நிறைய மீன் கடையாக இருக்கும், நிறைய கடை இருக்கும் அந்த ரோடு ஓரத்தில். நிறைய டைம் போக சொல்ல பார்ப்பேன். ஆனால் இங்கே ஜிலேபி மீன் இருக்குதுன்றது எனக்கு தெரியாது. இந்த டைம் வந்தோம் இங்கே ஜிலேபி மீன் பார்க்கறதுக்காக. இப்போ வந்து வலை விடுறாங்க பாருங்க. அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக விட்றாங்க, அதுக்கப்புறம் அப்படியே வட்டம் போடுறாங்க. அந்த வட்டம் போட்டு அப்படியே பாருங்க, அப்படியே இழுத்துட்டு வராங்க. 2 பேர் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. முதல்ல ஸ்ட்ரைட்டாக போட்டு அந்த வலையை அப்படியே சுற்றி ஒரு 1/2 ரிங்குக்கு எடுத்துன்னு வராங்க. நிறைய பேர் மீனை பிடிக்கிறாங்க பாருங்க. மீன் அந்த 1/2 ரிங்கு போட்டு இங்கே சைடில் இருக்கிற மீன்லாம் வந்து கொஞ்சம் துரத்தி விட்றாங்களா. அது அப்போ தான் அந்த வட்டத்து உள்ள 1/2 ரிங்கு இருக்குதுல்ல, அது உள்ளே போகுமா. அதனால் இந்த மாதிரி ஒரு லாங்காக ஒரு நடந்து உள்ள அப்படியே அந்த தண்ணியில் சத்தமோடு வருது. அப்போ அந்த மீன்லாம் வந்துட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு போயிடும் அப்படின்றாங்க.
இது ஒரு டெக்னிக்கலாக இருக்கும்போது இதில் ஃபுல்லாக சென்டரில் போனோடனே வலையை வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணுறாங்க. அதை அவங்களுக்கு அது தொழில், அதனால் அது ஒரு சாதாரண விஷயமா அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ மீனை துரத்தின்னு வராங்களா உள்ள? ஆக்சுவலாக நம்ம இந்த ஏரியில் நடந்து உள்ளே நிற்கிற, ஏரி உள்ளே தான் நிற்கிறேன் நான். காலில் வந்து மீன் அப்படியே தட்டிட்டு போகுது. நிறைய மீன் இருக்குது இப்போ. ஏன்னா தண்ணி வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு இல்லையா, சுண்டி கம்மியாயிடுச்சு. அதனால நிறைய மீனுங்க வந்துட்டு அப்படியே நிறையவே சுற்றுது உள்ள. நம்ம காலில் பட்டுட்டு போகுது பெரிய மீனுங்களை. இப்போ அப்படியே எடுத்துகிட்டு வராங்க, போயிட்டாங்க. இந்த மாதிரி வலை போட்டாங்கன்னா இந்த வலையை வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணுறாங்க. ஒரு அப்படியே இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக விட்டாங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப்ரிங்க விட்டுட்டு மீன் அப்படியே துரத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த வலையை எடுத்துன்னு வந்து 2 வலையும் வந்து ரவுண்டாக வட்டம் போட்டு கட்டிடுறாங்க. 1 கிலோ இருக்காது, அது 1.5 கிலோ கூட வரும். ஆக்சுவலாக அந்த சைடு வந்துட்டு பெரிய ஏரியில் வந்து நிறைய மீன் வருமா. இப்போ காஞ்சி போனதுனால ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆகிடுச்சு. அந்த ஏரியில் தண்ணியே இல்லை, சின்ன சின்ன குட்டை மாதிரி அங்கங்கே நிற்க தவிர வேறு தண்ணியே கிடையாது அங்கே மேலே. அது இருந்ததுனாக்கா அதில் ஃபுல்லாகவே மீன் இருக்குமா. அப்போது நாங்கள் இந்த சைடு போவோம், இந்த சைடு பர்வதமலைக்கு போக சொல்லி இந்த சைடு போவோம். அப்போ இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா தண்ணி 2 சைடும் ஃபுல்லாகவே நிற்கும். இது மாதிரி வத்தி கூட நான் அவ்வளோ பார்த்ததில்ல. நீங்கள் கூட பிடிக்கலாமா? ஆனால் இப்போ முதல் டைமாக இப்போ ஏரி உள்ளே வந்திருக்கிறோம் நான். ஏன்னா இந்த ஜிலேபி மீன்லாம் வந்துட்டு கிணத்துல போட்டோம்னா பாசி எல்லாமே சாப்பிட்றோம்னு சொல்கிறாங்க. சரி, செக் பண்ணி பார்ப்போமே. உள்ள குதிக்குது மீன்லாம். இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால சரி என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு. இப்போ அந்த வலையை வந்து ஸ்ட்ரைட்டாக முதல்ல விட்டாங்க, அதுக்கப்புறம் ஆஃப்ரிங்கி போட்டு மீனை தொடுத்துனாங்க. இப்போ அந்த வலையை ரவுண்ட் பண்ணி ஒரு முடி போட்டாங்க அந்த வலையை. இப்போ அடியில் இருக்கிற வலையை வந்துட்டு அப்படியே சேர்த்து ஒன்றா சேர்த்து அதையும் இழுத்துன்னு வராங்க. அப்போ ஒரு தொட்டி மாதிரி அந்த உள்ள மீனுங்கெல்லாம் வந்துட்டுருங்க. இந்த ஏரியில் வந்துட்டு தேலி மீனும் இருக்குது. இதில் அடுத்தது கண்ட மீனுங்க ஜாஸ்தி இருக்குது. அடுத்து அணை மீனுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆப்பிரிக்கன் கழுத்தி. அது ஆக்சுவலாக 2000 வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு அது தடை செய்யப்பட்ட ஒரு மீன். அதுவும் இதில் வந்து அதிக அளவில் இதில் இருக்குதுன்றாங்க. அந்த மீன் வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு யாரும் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மீன் இதில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த விரால் மீன்லாம் வந்துட்டு அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அதுவும் விரால் மீனாக இங்கே இருக்குது. இப்போ அந்த வலையை வந்துட்டு சுற்றி போட்டுட்டு கட்டிட்டாங்க, மையத்துலேயும் கட்டிட்டாங்க. இப்போது அதில் வந்து நம்மளுக்கு வந்து மீன் பிடிச்சி கொடுப்பாங்க. இப்போது ஆக்சுவலாக இதில் வந்து சின்ன மீனும் மாட்டுச்சு, பெரிய மீனும் மாட்டுச்சு பாருங்கள். இப்போ வந்து வலையை வந்து இழுத்துட்டு வராங்க. அப்படியே இழுத்துன்னு வந்துட்டு ஒரு சைட்லேருந்து அப்படியே உள்ளே மாட்டின மீனுங்க எல்லாத்தையுமே நம்மளுக்கு பிடிச்சி நம்ம ஒரு பேரல் ஒன்று எடுத்துன்னு போயிருந்தோம். அதில் தான் நம்மளுக்கு, ஏன்னா உயிரோடு அப்படியே எடுத்து போய் கிணத்துல போட்டலான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துக்கிறோம். இந்த ஜிலேபி மீன்லாம் வந்து ரொம்ப வருஷமாக வந்துட்டு இந்த ஏரியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இருக்குமா இந்த இடத்துலாம். ஒரு வந்துட்டு இந்த தெர்மாக்கோல் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக அடுக்கி அதில் வந்துட்டே மீன் பிடிச்சிட்டு வர்றாரு ஒருத்தர். இதில் தூண்டி முள்ளம் போட்டாச்சுன்னா விரால் மீன் மாட்டோன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டோம். இப்போது ஒரு மீன் எடுத்து போடுறாங்க. இப்போது அது வலையில் வந்து சில மீனுங்க ரொம்ப அதிகமாக சிக்கிக்குது. அதெல்லாம் பார்த்து டேமேஜ் ஆகாத எடுத்து தரேன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அப்படி தான் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து க்ளவுஸ் போட்டு தான் இந்த மீனை எடுக்கிறாங்க. இவர் க்ளவுஸ் கையில் இல்லைன்றதுனால அப்படி பிடிக்கிறாரு. ஏன்னா மேலே இருக்கிற அந்த முதுகுக்கு மேலே இருக்குது இல்லையா, அந்த செதிலுங்க, அந்த ரப்ப மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம கையை கிழிச்சிடும், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அதுங்க. இது மீன் ஃபுல்லாகவே, அந்த வலை ஃபுல்லாகவே மீன் அங்கங்கே மாட்டிடுச்சு. ஒரு சைட்லேருந்து நம்மளுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. இது ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த பேரல் ஃபுல்லாக பிடிச்சி ஊற்றுவாங்க நம்மளுக்கு. இது வந்துட்டு வலை போட்டு அப்படியே இழுத்துட்டு வராங்க. அது ஒரு டெக்னிக்கலாக அவங்க செய்கிறாங்க. அது உங்கள் பேர் என்னப்பா? இவங்களுக்கு இந்த மீன் பிடிக்கிறது தான் வாழ்வாதாரம் இந்த ஏரியில் இருக்கிறவங்க. ஏன்னா சாப்பிட்றதுனா பிரச்சனை இல்லை, வளர்க்குறது தான். நல்லா இருக்குது, நல்லதாக பண்ணுங்க. தண்ணிலேயே கொடுத்து அனுப்புறேன், உன்னையோட அப்படியே கொடுத்து அனுப்புறோம். ஏன்னா உங்களுக்கு எதுவுமே ஃபெயிலியர் ஆகாது. அதனால
இப்போ பாருங்க, இப்போ அந்த வலை வந்துட்டு ரவுண்ட் பண்ணி நீங்கள் இங்கே எடுத்துன்னு தான் மீன் வந்துட்டாங்க. பிடிக்கிறீங்களா? இப்போ அதில் ஊர் நிறைய மீன் தானா? இருக்குது. அதில் சரிதான், அவங்கள தேடி வருவாங்க யாராச்சும். சிலதுல ரொம்ப பெருசாகவும் இருந்தது, சிலது வந்து ரொம்ப கொஞ்சம் சின்ன சின்ன மீனும் இருந்தது. இப்போ பாருங்க எவ்வளோ மீன் வந்துடுச்சு. இதெல்லாம் பெஞ்சில் இப்போ மொத்தமே வந்து அப்படியே கொஞ்சம் வைக்கிறது முட்டை வச்சிடும் அப்படியே எல்லாம் முட்டை வச்சுக்கிறீங்க. சில மீனுக்கு தான் போயிட்டு அந்த வலையில் உள்ளே போயிட்டு நல்லா சிக்கிக்குது ஃபுல்லாகவே. அது எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ அது வைக்கிறாது, அது அடி விட்டுரு, அது மூடத்தால நீங்கள் மூட. ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே அந்த பாசிங்கெல்லாம் சாப்பிட்றதுனால தான் இந்த மீனுக்கு வந்திருக்கணும். இப்போ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ நம்ம உத்திரமேரூர் கிராஸ் பண்ணி போகிறோம்னு சொன்னோம்னாக்கா இந்த ஏரியை கிராஸ் பண்ணாத போக முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியோட சென்டரில் தான் நம்ம ரோடு இருக்குது. 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீன் விற்பாங்க. அப்படியே உயிரோடவே மீன் இருக்கும் ஃபுல்லாகவே. ஜிலேப்மெண்ட் மட்டும் இல்லை, விரல் மீன், எல்லா மீனுமே லைனாக வச்சுருப்பாங்க அங்கே. அப்போ அது உயிரோடவே இருக்கும் அந்த மீனுங்க எல்லாமே. இந்த டைம் வந்து எல்லாமே அந்த ட்ரை ஆனதுனால வந்து நம்ம ஒரு சில கடைங்க தான் இருக்குது. நம்ம உள்ளே போய் இப்போ ஏரி உள்ளே நம்ம நிற்கிறோம். இப்போ மீனுங்க பாருங்க மாட்டி இருக்குது. நம்மளுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த ஒரு பேரல் நம்ம வச்சுருக்குறோம், அந்த பேரலில் தான் போட்டுனுக்குறாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு இதில் வந்து மீன் பிடிச்சதெல்லாம் வந்துட்டு டேமேஜ் ஆகாத போடுறாங்க. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா வளர்க்கணும்னு நம்ம சொன்னதுனால அவங்க கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கிறாங்க. அந்த வலையிலேருந்து ரஃபாக ஹேண்டில் பண்ணாத பொறுமையாக ஒரு மீனும் பிடிச்சி நம்மளுக்கு போட்டு கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்கு வேணுனாலும் சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்கள். மீன் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வேணுனாலும் கேட்டிங்கன்னா அங்கேயே போய் கூட பிடிச்சி கொடுப்பாங்க. மீன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க அங்கே போங்க, அங்கேயே கட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னாக்கா அவங்க சொன்னீங்கன்னாக்கா அங்கேயே க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வளர்க்கணுன்றதுனால நம்ம பேரலில் பிடிக்கிறோம். இல்லைன்னா அங்கே கட் பண்ணிவிட்டு ஒரு பேக்கில் போட்டு கொடுத்துருவாங்க. இல்லை நம்ம எடுத்து போனோம்னா கூட அந்த பேக்கில் போட்டு கொடுத்துருவாங்க. இதில் நிறைய மீன் இருக்குது. நிறைய மீன் இருக்கிறதுனால நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க இங்கே. இந்த உத்திரமேரூரை பற்றி நம்ம சொல்லணும்னு சொன்னோம்னாக்கா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்துட்டு உத்திரமேரூர் வந்து பல்லவ பேரரசர் 2ஆம் நந்திவர்மன் காலத்தில் வந்துட்டு கிபி 715 825 வந்துட்டு இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஏரி வெட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலே வந்து 2வது பெரிய ஏரியா இந்த ஏரி இருக்குது. இந்த பகுதியில் இருக்கிற விவசாயத்துக்கும் நிலத்தடி நீர் ஆதாரமாக இருக்கணுன்றதுக்காக பல 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இது பங்களிப்பாக இருந்துன்னு வருது. பிடிக்குவா? பல்லவ மன்னர் காலத்தில் வந்து வேளாண்மையை வந்து மேம்படுத்தணுன்ற நோக்கத்தில் இந்த ஏரி உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. உத்திரமேரூரோட ஊரில் வந்துட்டு நீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பெரிய பரப்பளவில் இந்த ஏரி அமைக்கப்பட்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 அடியில் வந்து நல்ல தண்ணி, 20 அடி நோண்டா கிணறு நோண்டா போதும். இந்த ஏரியாவில் தண்ணி மேலேயே தான் இருக்கும். இப்போவும் வந்துட்டு அதுக்கு தான் சொல்கிறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்திலே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஏரினாக்கா அது இங்கே இந்த உத்திரமேரூர் ஏரியா இருக்குது. இந்த ஏரிக்கு வந்து வைரமேக தடாகன்ற ஒரு பேரும் இருக்குது. இது வந்துட்டு உத்திரமேரூர் மானாமதி சாலையில் வந்துட்டு உத்திரமேரூர் ஏரிக்கு அந்த சென்டரில் போகிறதுனால வந்துட்டு அந்த பக்கம் இருக்கிறது வந்து பெரிய ஏரின்னு சொல்லிட்டும், இப்போ மீன் பிடிக்கிற இந்த ஏரி வந்துட்டு சித்தேரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டு பகுதியாக பிரிஞ்சு இருக்குது. இது இந்த ஏரியோட வந்து அளவுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1947 ஏக்கர் இந்த ஏரியோட மொத்த அளவு பரப்பளவு. இதோட சராசரி ஆழம்னு பார்த்தீங்கன்னாக்கா 2.5 மீட்டர் ஆழத்தில் இந்த ஏரி அமைஞ்சிருக்குது. இது வந்து முழுக்க வந்து மனுஷனுங்களை கொண்டு அந்த காலத்தில் வந்து ஏரி வெட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த தண்ணியில் வந்து மீன்கள் அதிகம் இருக்கிறதுனால வந்துட்டு கார அமிலத்தன்மை சொல்லுவாங்க, pH லெவல் அது வந்து 8.5 இருக்குது இதில் இந்த தண்ணியிலன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு இந்த
இப்போ போட்ட வலையில் வந்துட்டு ஃபுல்லாக மீன் பிடிச்சிட்டாங்க. அப்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம அந்த எடுத்து போன பேரலில் போட்டாங்க. இப்போ இதை முடிச்சுட்டு இப்போ இன்னொரு டைம் வந்துட்டு நம்மளுக்கு வலை விட்டுட்டு திருப்பி அதில் இருக்கிற மீன்லாம் நம்மளுக்கு பிடிச்சி கொடுத்துருவாங்க. இந்த பேரலில் ஃபுல்லாகவே நம்ம மீன் பிடிச்சி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டைம். ஆக்சுவலாக 2 டைம் வலை விட்டு பிடிக்க சொல்ல வந்துட்டு அது அந்த பேரல் ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. அது நாங்கள் எடுத்துன்னு போயிட்டு அது அப்படியே வந்து நம்ம அந்த கிணத்துல போட்டோம். அது இந்த ஏரிக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. இது சாதாரணமாக வந்து இது ஏரி வந்து தானாக அமைஞ்சிடல. இது முழுக்க முழுக்க மனுஷங்களை வச்சு அந்த காலத்தில் வந்து இந்த ஏரி கட்டியிருக்கிறாங்க. வைரமேக தடாகம் இந்த ஏரிக்கு பேர். இந்த ஏரி இவ்வளோ தண்ணி இருக்கிறதுனால வந்துட்டு விவசாயத்துக்காக அந்த காலத்தில் வந்து இந்த ஏரியை வெட்டினதா சொல்கிறாங்க. விவசாயத்துக்கு, குடிநீருக்கு, எல்லாத்துக்குமே 20 அடியில் வந்து நல்ல தண்ணி இந்த இடத்துல இருக்குது. பெரிய போர்லாம் போடணும்னு கூட இங்கே அவசியம் இல்லையா. இப்போ எல்லாமே வந்துட்டு மீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. இப்போ எடுத்து போயிட்டு அடுத்த இடத்துல வந்து நம்மளுக்கு மீன் விடுறதுக்கு அந்த வலையை விட்டுறதுக்கு பார்ப்பாங்க. இப்போ 2வது வந்துட்டு வலை விட்டு மீன் பிடிக்க போறாங்க. இப்போ அந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிடுறேன் நான். அதே மாதிரி முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக வலை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ஒரு ½ ரிங்குக்கு எடுத்துன்னு வராங்க. இந்த டைம் அப்படியே இழுத்துட்டே போகிறாங்க. 2 சைடும் இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்துட்டு மீன் வந்து அதில் மாட்டோன்னு சொல்கிறாங்க. அதனால் 2 சைடு வந்து அப்படி போகிறாங்க, சத்தம் போட்டே போகிறாங்க. இப்போ ஒரு வலை போட்டு ஃபுல்லாக மீன் பிடிச்சி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு 50 மீன் மாட்டியிருக்கோம். இப்போ திரும்பவும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணுறாங்க. அது எவ்வளோ வருதோ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிணத்துல போட்டுருக்கலாம். இப்போ அப்படியே அந்த 2 வலையும் வந்துட்டு அதே மாதிரி முதல்ல இழுத்து போன மாதிரி 2 பக்கம் அந்த வலையை அப்படியே இழுத்துட்டே போகிறாங்க. இதில் வந்து ஒரு 50 மீன் இப்போ பிடிச்சிருக்கிறாங்க. இந்த வலையை இழுத்து இதில் இருக்கிற மீன்லாம் பிடிச்ச உடனே அந்த பேரல் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இதுலேருந்து மீன் வந்துட்டு அப்படியே இழுத்து கட்டுறாங்க. இப்போ எல்லாமே முதல்ல எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. இங்கே மீன் பிடிச்சிட்டு எடுத்து போய் அங்கே சேல் பண்ணுறாங்க. திரும்ப விற்று முடிஞ்சிடுச்சுனாக்கா திரும்ப வந்து மீன் பிடிக்கிறாங்க. அப்படி தான் இவங்களோட ரொட்டீன் லைஃப் இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன் நான். கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. இப்போது இன்னும் ரொம்ப நேரம் பார்த்தோம்னா போர் அடிச்சிடும் இல்லையா. இப்போது அந்த வலையை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போ மீனுங்களை வந்து எடுத்து ஃபுல்லாகவே எடுத்து போடுறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வலை போடுறதுல ஸ்லோவாக தான் இருந்தது வீடியோ. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியாச்சு, கொஞ்சம் வேகமாக ஓடுது. இந்த டைம் வந்துட்டு எல்லா மீனும் வந்துட்டு இந்த பேரல் ஃபுல்லாகவே மீன் வந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு 100 மீனுக்கு மேலே பிடிச்சிட்டாங்க. 110 மீனுக்கு மேலே இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. இப்போது நம்ம வந்துட்டு இந்த மீன் பிடிச்சிட்டு எல்லாம் முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. இப்போது ஏன்னா சீக்கிரமாக எடுத்துன்னு போகணுன்றதுனால இந்த மீன் அங்கே வந்து சீக்கிரமாக நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இவங்களும் வந்துட்டு வலையை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுருட்டி பெரிய கோணி பையில் போட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஏரியோட ஆழம்னு பார்த்தீங்கன்னாக்கா 2.5 மீட்டர் சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு 8 அடிக்கு மேலே இந்த இடம்லாம் வந்துட்டு ஆழம் இருக்கும். 8 அடி 10 அடிக்கு மேலே ஆழம் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி 2 அடி ஆழத்தில் தான் நம்ம நிற்கிறோம். முட்டையில் தண்ணினா கொஞ்சம் மேலே ஏறுது.
ஓரளவுக்கு மீன் முடிஞ்சிடுச்சிங்க. இந்த மாதிரி தெர்மோக்கோல் போட்டும் நிறைய பேர் வந்துட்டு இதில் மீன் பிடிக்கிறாங்க. அந்த தூண்டில் முள் போட்டு பிடிப்பாங்க, சின்னதாக வலை விட்டுட்டு போவாங்க, அந்த வலையில் பிடிப்பாங்க. இப்போ நம்ம வந்துட்டு அங்கேருந்து அந்த மீனில் வந்துட்டு மூடி லேசாக மூடி போடல, மூடி போட்டுச்சுன்னா மீன் அந்த ஆக்சிஜன் இல்லாத போட்டுன்றதுனால அப்படி எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நம்ம வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஃபார்முக்கு எடுத்துன்னு போயிட்டு ஃபார்மில் இருக்கிற கிணறு 50 அடி கிணத்துல நம்ம இந்த மீனை போட போகிறோம். இதெல்லாம் தண்ணி இருந்த இடம் தான் எப்படி காஞ்சி போயிட்டு இருக்கு. மழை வந்தாச்சுன்னா இது ஃபுல்லாக நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இங்கே வர முடியாது. ஏன்னா ஆக்சுவலாக களிமண் இருந்தாவே வந்துட்டு கொல கொலன்னு இருக்கும். டயர்லாம் வண்டிலாம் உள்ளே வர முடியாது, நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக இருக்குது மீன். இப்போ வச்சுக்கலாம் அப்படி. எங்கிறது மேயுது மேலே உள்ள இதில் மீன் அதிகமாக வெளியே வருது. நீங்கள் எப்பயுமே மீன் அங்கே ரோட்டில் விற்பீங்களா? அங்கேயே காலையில் இருந்தா காலைல 6 மணிலேருந்து நைட்டு 6 மணி வரையும் விற்பேன். அப்புறம் 6 மணிலேருந்து நைட்டு 6 மணி வரையும் மீன் விற்பேன். 2, 3, 5 வருஷமாக தான் வேலை. இங்கே தான் இருக்கிறீங்க. ஆனால் இந்த வருஷம் ரொம்ப தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சுல்ல? ஆமாம். கலெக்டர் போச்சுன்னா மக்கள் போய் கலெக்டர்லாம் வந்து ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவங்க இல்லைங்க ஏழை விடுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ஏமாற்றி பிடிச்சினாங்க. சரி, ஏழை விட்டு 13 வருஷம் ஆகுது. ஒரு கோயில் ஒன்று வச்சுக்கிறாங்க, ஒரு கோயிலுக்கு. அந்த கோயிலுக்கு வந்து சும்மானா அவங்க ஒரு 1000, 10,000, 5,000 கொடுத்துட்டு ஏரி மீன் வந்து பிடிச்சிக்குவாங்க. இவ்வளோ மீன் அவங்க எடுத்துருவாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஏற கூடாது, பொதுமக்கள் தெரியாது. நாங்கள் என்ன பண்ணோம், கலெக்டர் ஆஃபீஸ் ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். வள விட்டு சொல்ல வரையும் ஆப்ட்டு போட்டாங்க. நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போட்ட பிறகு பதில் சொல்கிறாங்க. அப்போ தான் தெரியுது விஷயம். அப்போ தான் தெரியும் வேலையுமே விடலையே, ஏன் உங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் கலெக்டர் தான் பண்ணி பேனர் வச்சாங்க. இந்த வச்சு பொதுமக்கள் யார் வேணால் பிடிச்சிக்கலாம். நல்லது தான். ஊரில் இருக்கிறவங்களுக்கு 10 ரூபா சம்பாதனை ஆகிடும். எவ்வளோ குடும்பம் போய்க்குது, எத்தனையோ குடும்பம். நான்லாம் என் பிள்ளைங்க காலேஜ்லாம் படிக்க வைக்கிறேன் மீன். நல்லது தான், என் பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கிறேன். இப்போ அந்த பக்கம் ஏரியில் அது முடிஞ்சு போச்சு, அது காஞ்சிடுச்சு. அதுதான் என் பசங்க சொன்னானுங்க எனக்கு, உத்தரமேரு காஞ்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பக்கம் தண்ணி இருக்குது, இந்த பக்கம் பிடிப்பாங்க. அது இன்னும் ஒரு வாரம் காஞ்சினா போச்சா தண்ணி இதுக்கப்புறம் வந்துட்டு தான் இருக்கும். சிறு தண்ணி வந்துட்டே இருக்கும். இதோட இப்போ அந்த மீன் எல்லாத்தையும் பிடிச்சி அந்த பேரில் தூக்கி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டோம். இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்போது எவ்வளோ சீக்கிரம் போக முடியும் போயிட்டு எடுத்துன்னு போயிட்டு நம்ம கிணத்துல போட்டணும். இங்கே தான் மீன் வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக இது லைனாகவே வந்துட்டு மீன் இருக்கும். இந்த டைம் வந்துட்டு ஏரிலாம் வந்து வச்சிச்சு பாருங்கள். இந்த சைட்லாம் கொஞ்சம் தான் இருக்குது பெரிய ஏரியில். தேரியிலேருந்து தான் நம்மளுக்கு இந்த சைடில் இங்கே போகிறோன்னாக்கா இப்போது ரைட் சைட்லேருந்து தான் பிடிச்சிருக்குது. இப்போ இது வந்துட்டு நெல்வாய் போகிற ரோடு. இது இப்போது இங்கேருந்து உத்தரமேரூர் பஜார் ரோடில் போயிட்டு நம்ம போகணும். பாருங்கள், இப்போ நம்ம கிணறு வந்து அன்றைக்கி தூர் வரணும் இல்லையா, எவ்வளோ கிளியராக இருந்தது. இப்போ வந்துட்டு பாருங்கள், பாசி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து ஒரு மீனாக போடுறாரு மேஸ்திரி. அப்படியே கவுத்து விடுங்க. அப்படியே கூட்டிகிட்டே போகலாம். கிட்டத்தட்ட இப்படி எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 மீனுக்கு மேலே செத்து போயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டோம். ஒரு 10-15 மீன் போயிடுச்சு. மீதி 20 மீன் மட்டும் உள்ளே இருக்குது. ஒரு 100 மீன் கிட்ட இருக்குது. இப்போ உள்ள போட்டுருக்குறோம். எப்படி தண்ணி தெளிஞ்சு இருக்குது, பாசி சாப்பிடுதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோ இதை பற்றி போடுறேன். நான் கிணறு கிளீனாக இருக்குன்னா உள்ளே இருக்கிற தண்ணி உள்ளே அந்த மண்ணெல்லாம் தெரியணும். மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளீனாக இருக்கணும். பாசி பிடிச்சதுனாவே தண்ணி ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடுது, கெட்டு போயிடுது. ஆக்சுவலாக இது வந்து அந்த சேத்தை கலரி விடுன்னு தான் சொல்கிறாங்க. சரி, முதல்ல விட்டு பார்ப்போம் எப்படி. இந்த பாசியெல்லாம் சாப்பிட்டுச்சுனாக்கா ஓரளவுக்கு தண்ணி நல்லா நீட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம எடுத்துன்னு வந்து போட்டுருக்குறோம். உங்களுக்கு மீன் வேணுனாக்கா கண்டிப்பாக அந்த உத்தரமேரூர் ஏரி சைட்டில் போய் பாருங்கள். ஃப்ரெஷ் மீன் கிடைக்குது. நம்ம கிணத்துல போட்டுக்கிறோம். முன்னாடி எப்படி பார்த்துட்டு சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.